சரி, நியாயப்படுத்துகிறார். அதுதான் அவருடைய இயல்பு. நான் என்ன சொல்றேன்னா, பட்டியல் வெளியேற்றம்ங்கிற கோரிக்கையை 2014 இருந்து நாங்கள் ஓபிஎஸ்டியும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இபிஎஸ்டியும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அந்த கோரிக்கை அண்ணன் ஜான் பாண்டியனை பேச வைத்தவன் செந்தில் மல்லர், அண்ணன் பசுபதி பாண்டியனை பேச வச்சவன் செந்தில் மல்லர், அண்ணன் கிருஷ்ணசாமியை பேச வச்சவன் செந்தில் மல்லர், பொதுத்தளத்தில் சீமானனை நான் தான் பேச வச்சேன். ஆனால் இந்த கோரிக்கை இன்றைக்கு ஒரு விடுதலை வேட்கையாக இருக்கிற போது இதை பற்றி யாராவது பேசியிருக்கிறாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு நான் அன்புமணி அண்ணனை கடந்த மாதம் இங்கே மதுரையில் நடந்த நிகழ்ச்சியில் வச்சு அதுக்கான நான் எழுதிய வேந்தர் குலத்தின் நிருபங்கிற நூலை கொடுத்து இந்த கோரிக்கை இந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி கோரிக்கைன்னு சொல்லி எடுத்துரைச்சோம். இன்னைக்கு ஐயா ராமதாஸை என்னுடைய பிறந்தநாளுக்கு போய் நான் சந்தித்து வாழ்த்து பெற்றேன். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய அரசியல் தேர்தல் அறிக்கையில் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவில் இருந்து நீக்கி புதிய பட்டியல் அமைக்கணும்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி அண்ணன் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி பேசுறாங்களா? ஏன் இந்த சமூகத்தின் மீது இந்த ஒற்றை கோரிக்கை தான் இன்னைக்கு நிக்குது தம்பி. இந்த கோரிக்கை பற்றி ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறாரா? இன்னும் சொல்லுகிறேன், பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்காக 2015 ஆகஸ்ட் 29 சாத்தூர்ல நாங்கள் ஒரு மாநாடு அறிவிக்கிறோம். முதல் மாநாடு பட்டியல் வெளியேற்றத்திற்காக. அந்த மாநாட்டை மல்லர் மீட்பு கழகம் நடத்துறதுக்கு அதற்கு முன்னாடி பாவாணர் நோக்கில் பழந்தமிழ் அரசுங்கிற ஒரு நூலை நம்ம அண்ணன் வேல்முருகனை வச்சு உதயகுமாரன் வச்சு வெளியிட்டு தமிழ் தேசிய பெருவிழா பாவாணர் பிறந்த நாளில் அவர் பிறந்த ஊரில் பிரகடையாம்பட்டியில் நடத்துகிறேன். அந்த விழாவுக்கு அவ்வளவு இடையூறுகள் செய்தார்கள். இவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க, ஓபிஎஸ் ஆட்சியில் தான். அடுத்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு நாங்கள் மாநாடு நடத்துகிற போது நெருக்கடிகள் தர்றான்னு என்னுடைய மனைவி சுந்தரலட்சுமி அவ பேரில் போய் அனுமதியை கொடுத்து காவல்துறை டிஎஸ்பி ஒரு குமார்னு ஒரு தம்பி, குறைஞ்ச வயசு தம்பி, அவர் ஒரு பழங்குடி வகுப்பை சார்ந்தவர். அவர் மல்லர்னா என்ன, பட்டியலை விட்டு ஏன் வெளியேறணும் இங்கேன்னு 1 மணி நேரம் அவர்கிட்ட நான் அதை விளக்குறேன். அவ்வளவு ஈடுபாடாக கேட்டு எங்களுக்கு நான் இசைவு தரக்கூடிய மனநிலையில் இருக்கிறாரு. ஆனால் அப்படியே ஒவ்வொரு நாள் 1 வாரமாக பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ ஏதாவது அரசியல் நெருக்கடி இருக்குன்னு சொல்லிட்டு நான் தம்பி ரவீந்திரநாத்துக்கு அலைபேசி அடிக்கிறேன். இந்த மாதிரி சூழல் இருக்குது, நாங்கள் ஒரு கோரிக்கை மாநாடு நடத்துகிறோம், இந்த சமூகத்தினுடைய ஒரு விடுதலைக்கான ஒரு கோரிக்கை. அந்த மாநாட்டிற்கு நீங்கள் கொஞ்சம் இந்த அரசு எங்களுக்கு துணையாக இருக்கணும், நீங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், இந்த சமூகத்துக்கு இடையே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு பேசினா சரின்னு சொல்லிட்டு வச்சவர் அதுக்கப்புறம் தொடர்பு எடுக்க முடியல. மறுநாளே அனுமதி மறுத்து எங்களுக்கு காவல்துறை கடிதம் கொடுக்குறாங்க. நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறோம். 4 நாள் வாதாட்டம் அனுமதி பெறுவதற்கு. 4 நாள் வாதாட்டத்தில் 3 நாள் இதே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் 3 நாள் அந்த அரசு வழக்கறிஞர் இங்கே உள்ளவர் இருக்கிறாரு. 4வது நாள் அந்த தீர்ப்பு வரப்போகுது, அதற்கான தீர்ப்பு வரப்போகுது. இங்கே யார் அரசு வழக்கறிஞராக வாரார்னா தமிழ்நாடு அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் கோயில்பட்டியை சேர்ந்த ஓபிஎஸ்னுடைய சம்பந்தி செல்லப்பாண்டியன் களத்திற்கு வரார். இந்த மாநாட்டிற்கு அனுமதியே தரக்கூடாது, மாநாடு நடந்தால் கலவரம் நடும். என்ன நோக்கம்? தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மேன்மையடைந்து விடக்கூடாது, இந்த சமூகம் உயர்ந்து விடக்கூடாது. இந்த ஒற்றை நோக்கம் தான், வேற எதுவுமே கிடையாது. சாதிய காழ்ப்புணர்ச்சி, சாதிய வன்மம், சாதிய வெறி, அதையெல்லாம் மக்களுக்கு சொல்லத்தான் அந்த களத்துக்கு வந்திருக்கிறேன். கடைசியில் நீதிபதிக்கும் அவங்களுக்குமே வாக்குவாதம் வந்துருச்சு. எப்படியா கலவரம் வரும்? சின்ன அரங்கத்தில் நடத்தின லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரண்டா அவங்க எப்படி ஒரு அரங்கத்துக்குள் நடத்த முடியும்? கலவரம் வராது, ஒன்று வராது. அதை முழு காவல் பாதுகாப்பை போடுன்னு அந்த அம்மா கையெழுத்து போட்டு எழுதிட்டு கோவப்பட்டுட்டு போச்சு. இப்படிப்பட்ட அந்த அரச